கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். இதுவரைக்கும் 47 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. 47 போட்டி முடிவில் ஆர்சிபி முதலிடத்தில் 14 பாயிண்ட்டு, மும்பை இந்தியன்ஸ் 2ஆம் இடத்துல 12 பாயிண்ட்டு, ஜிடி 12 பாயிண்ட்டு, 3ஆம் இடத்துல, டிசி 4ஆம் இடத்துல 12 பாயிண்டில் இருக்காங்க. நேற்று நடைபெற்ற போட்டியில் அதிரடியான வெற்றி, பயங்கரமான வெற்றி, எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்க வெற்றி. அந்த மாதிரி வெற்றியை பெற்றாங்க ஆர்ஆர். நல்ல டீம் தான், ஆனால் தொடர்ந்து தோல்விகளை தழுவுனதும் சஞ்சு சாம்சன் ஃபிட்டாக இல்லாதனாலையும் பிரச்சனையை சந்தித்து வருது. இருந்தாலும் இதுக்கு மேலே கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் அதுதான். ஸோ இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு டிசிக்கும் கேகேஆருக்கும் இடையில் நடக்கிறது. அடுத்தடுத்த லெவலில் யார் மேலே போவாங்கன்னு பார்ப்போம். அதற்கு முன்பாக கடந்த போட்டியில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கடந்த போட்டியை பொறுத்தளவுக்கு 14 வயசு பையன், சின்ன குழந்தை வைபவ் சூரியவன்சியை பாராட்டியே ஆகணும். பயங்கிறது துளி கூட இல்லை, அடித்து பொழக்க விடுறாரு. எல்லா அணி வீரர்களையும் வெளிநாடு உள்நாடு எல்லாத்தையும் கண் வியந்து பார்க்க வச்சுட்டாருன்னு சொல்லணும். ஜிடி பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு நாம் ஏற்கனவே கணிச்சிருந்த சாய் சுதர்ஷன் மற்றும் ஜாஸ் பட்லர் சிறப்பாக விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் சாய் சுதர்ஷன் 39 ரன்கள், ஜாஸ் பட்லர் 50 ரன்கள் அடிச்சிருந்தார். வாஷிங்டன் சுந்தர் 13 ரன்கள். கடைசியில் கேப்டன் தலைமை பொறுப்பு உணர்ந்து 84 ரன்கள், 5 4 4 6 அடித்தாங்க. ஜிடி பேட்டிங்கில் 209 ரன்னு. பவுலிங் பொறுத்தளவுக்கு பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. சின்ன பையன் போட்டு பொலன்னு பொழந்துட்டான் எல்லாத்தையும். சிராஜ் பார்த்திங்கன்னா 2 ஓவரில் 24 ரன்னு, இசான் சர்மா 2 ஓவரில் 36 ரன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா கரீம் ஜன்னத்து ஒரே ஓவரில் 30 ரன்னு, சாய் கிஷோர் ஒரே ஓவரில் 16 ரன்னு, பிரசித் கிருஷ்ணா 4 ஓவரில் 47 ரன்னுன்னு ரன்களை வாரி வழங்கினதுக்கு காரணம் அந்த சின்ன பையன்தான். பவுலிங்கில் நாம் கணிச்சிருந்த வீரர்கள் ரஷித் கான் 1 விக்கெட்டு, பிரசித் கிருஷ்ணா 1 விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஆர்ஆர் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு நாம் கணிச்சிருந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி தான் கணிச்சிருந்தோம். எஸ்எஸ்வி 70 ரன்கள், 40 பாலில் 9 4 2 6. வைபவ் சூரியவன்சி 38 பாலில் 101 ரன்கள், 7 4 11 6. அதாவது இவர் அடித்த 6ஐயே அவங்க டீம் ஃபுல்லாக அடித்தாங்க. இவர் அவங்களையும் தாண்டி அடிக்கிற அளவுக்கு கேப்பபிள் இருக்கிறதுங்கிறத காமிச்சிட்டாரு. சின்ன பையங்களுக்கு தான் எதிர்காலம்னு சொல்லி பெரிய ஆளுகள்லாம் இனிமேல் ரிட்டையர் ஆகி கம்முன்னு போயிடணுன்ற அளவுக்கு அவருடைய பேட்டிங் பலமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதே போல் ஆர்ஆருடைய பவுலிங்கில் ஜோப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, சந்தீப் சர்மா சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதன்படி ஜோப்ரா ஆர்ச்சர் 4 ஓவரில் 49 ரன் கொடுத்தாலும் 1 விக்கெட் எடுத்திருந்தார். தீக்ஷனா 4 ஓவரில் 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். சந்தீப் சர்மாவும் 4 ஓவரில் 33 ரன் கொடுத்து 1 விக்கெட்டு. ஸோ நாம் கணித்த பேட்டர்கள், பவுலர்கள் அத்தனை பேருமே நல்ல சிறப்பாக செயல்பட்டாங்க, ரியான் பராக் உள்பட. அதனால தான் ஆர்ஆர் அதிரி புதிரியான வெற்றி, 16 ஓவர்லேயே வெற்றி பெற்றாங்கன்றது சொல்லணும். இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு டிசிக்கும் கேகேஆருக்கும் இடையிலான போட்டி. இதற்கு முன்பாக இவங்க 2 பேரும் 34 முறை மோதிருக்காங்க. அதில் 18 முறை ஜெயிச்சு கேகேஆர் ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. டிசி 15 முறை ஜெயிச்சிருக்கு. ஒரு முறை முடிவு வரல. 228 ரன்கள் டிசி இவங்களுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. கேகேஆர் 272. சுருண்டா 97-98 சுருண்டுறாங்க இந்த 2 அணிகளும். இந்த செக்மெண்ட் கேகேஆருக்கு சாதகம். அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் நியூமராலஜி 6, பிரமிடியன் 4 வருது. இது மீடியமான ஒரு அமைப்பு டெல்லியை பொறுத்தளவுக்கு. ஸோ இது இல்லாமல் இவங்க எதிரணின்னு பார்க்குறப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் 3 1 வருது, அவங்களுக்கு மீடியமாக வருது. அப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 பேருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கேப்டன் அக்சர் பட்டேல் நியூமராலஜி 3, பிரமிடியன் 7 வர்றதுனால அவருக்கு சிறப்பில்லை, பேடுன்னு சொல்லணும். அதே போல் அஜின்கே ரஹானே நியூமராலஜி 4, பிரமிடியன் 4 வெரி குட்டாக வருது. ஸோ இந்த செக்மெண்ட்டுடைய வின்னராக கேகேஆர் சொல்லலாம். டுடே லக்கின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சுருக்க அடிப்படையில்
48வது போட்டியோடைய லக்கி யார் கையில் இருக்குன்னா கேகேஆருக்கு இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டோட வின்னர் கேகேஆர்னு சொல்லலாம். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசியுடைய உதயாதிபதி மால் பார்த்திங்கன்னா அவர் போய் உட்கார்ந்துருக்க இடம் லாபத்தில் தேடி போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ டிசி வெற்றியை தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு காமிக்கிறது. அதே சமயத்தில் தலைமையில் பொண்ணு உட்கார்ந்துருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் கேகேஆரோட தலைமையில் மதி உட்கார்ந்து லாபாதிபதி மந்த நீச்சமாகி விரையாதிபதியாகி வர்றதுனால கேகேஆருக்கு சில குழப்பங்கள் சங்கடங்கள். கேகேஆருடைய லாபஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறதும் பிரச்சனை. அப்போ இந்த செக்மெண்ட்டோட வின்னர் டிசி. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிசியுடைய அதிபதியே நீச்சமாகி பங்கமாகிறது. அப்போ நீச்ச பங்க நிலை பெறுகிறது டிசி. கேகேஆருடைய அதிபதி பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் உச்சமாகுது. அப்போ இவர் உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் லாபாதிபதி தலைமையில் உட்கார்ந்துருக்கிறதும் அந்த அன்னைக்கு சிறப்பு. டிசியுடைய லாபஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றாலும் அந்த லாபாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட் வின்னர் கேகேஆர். அப்போ அவர் ப்ரிடிக்ஷன்ஸில் மீ அண்ட் யூ கேப்டன் நேமு டுடே லக்கி நஷ்ட ஜாதகத்தில் கேகேஆர் ஜெயிக்குது. ஜாமுக்கோலில் மட்டும்தான் டிசி ஜெயிக்குது. டீம் நேமை பொறுத்தளவுக்கு 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு அமைப்பு. அப்போ 4.5 பங்கு இருக்கிறதுனால கேகேஆருக்கு கொஞ்சம் பலம் ஜாஸ்தி. எதிரணி மைதானத்தில் விளையாண்டாலும் கூட கேகேஆர் சாம்பியன் சைடுன்றதுனால அந்த வீரத்தை இந்த இடத்துல காட்டுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த போட்டி முடிவில் கேகேஆர் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசியை பொறுத்தளவுக்கு அபிஷேக் பொரல், கேஎல் ராகுல், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, மிட்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. கேகேஆரை பொறுத்தளவுக்கு ரமணுல்லா குர்பாஸு, சுனில் நரைன், அஜின்கே ரஹானே, ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா இவங்களும் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுவாங்க. மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் 47 போட்டிகள் முடிவடைந்திருக்கு. அதே வெற்றி சதவீதத்தில் தான் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.